அநீதிகளுக்கு ஆட்படுகின்ற ஒருவனுடன் அவன் அந்த அநீதியிலிருந்து விடுபடும் வரை துணை நிற்பவனின் பாதங்கள் சிராத் பாலத்தில் அவன் நடக்கும்போது அல்லாஹ் பலப்படுத்தி வைக்கின்றான். உலகளாவிய அளவில் பொதுவாக முஸ்லிம்கள் பல்வேறு வகையான சித்திரவதைகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஆட்பட்டு வருகிறார்கள். ஏறக்குறைய எல்லா நாட்டு சிறைகளிலும் முஸ்லிம்கள் கைதிகளாக அடைபட்டுள்ளார்கள் என்று தயங்காது கூறலாம். செய்யாத குற்றங்களுக்காக பொய்யான தண்டனைகள் முடியாது இழுத்துக்கொண்டே செல்லும் வழக்குகள், முஸ்லிம்கள் என்றாலே சாத்தப்படும் நீதிவாசல்கள், பச்சிலம் பாலகர்களை கூட பயங்கரவாதிகளாக சித்தரிக்கும் பத்திரிகைகள், வெஞ்சிரைகளில் வருடக்கணக்கில் வாடி வதங்கும் பேதை நெஞ்சங்கள், முற்றுப்புள்ளி இல்லாமல் தொடர்ந்து கொண்டே செல்லும் இக்கொடுமைகளுக்கு விடிவாசலே இவ்வுலகில் இல்லை. தற்காலிக நிவாரணங்களுக்காகத்தான் நாம் அனைவரும் போராடுகிறோம். தர்மத்தின் விடிவினை அதர்மத்தின் முடிவினை தேடி தேடி பார்த்திடவே திமிரிக்கொண்டு நடப்பது இந்த தடைமீறின ஆர்ப்பாட்டம். எங்கள் மக்களின் 19 மரணத்தின் நீதியை கேட்டபோது நின்றது முதல் தடை. வீடுகளும் கோடிகளும் அரிசிகளும் பொன் நகைகளும் திருடி பறித்ததை கேட்டபோது நின்றது 2ஆம் தடை. மார்புகளில் குண்டேந்தி மயிரிழையில் உயிர் சுமந்து மருத்துவம் கேட்டு போனபோது நின்றது 3ஆம் தடை. பந்தையும் மட்டையும் எடுத்தபடி ஓடோடி விளையாடிய சிறுவனை நிறுத்தியது 4ஆம் தடை. கன்னிகளை கரையேற்ற சேர்த்திய கருகுமணியும் களவாடியதை கேட்டபோது நின்றது 5ஆம் தடை. வீடுகளும் வியாபார ஏடுகளும் தீ தின்று பொசிக்கதை கேட்டபோது நின்றது 6ஆம் தடை. உள்ளம் கருகியதை இறையில்லம் கருகியதை கேட்டபோது நின்றது 7ஆம் தடை. உயிரொட்டிய உடலோடு ஓடோடிய மக்களின் கதிகண்டு கலங்கி நீதி கேட்டபோது நின்றது 8ஆம் தடை. சமூகத்தின் மார்க்கத்தின் கண்ணியம் காக்க அனைத்தும் துறந்தவர்களை நிறுத்தியது 9ஆம் தடை. ஒரு சாரார் தண்டிக்கப்படவே இல்லை, மறுசாரார் விட்டு வைக்கப்படவே இல்லை என கேட்டபோது நிறுத்தியது 10ஆம் தடை. தண்டித்தவர்களையெல்லாம் விடுவித்து மன்னிப்பும் கருணையும் மகத்தானது என வசனம் பேசி மன்னிப்பிலும் கருணையிலும் மருந்தாய் கூட நம் சமூக மக்களை சேர்க்காமல் விலக்கியதை கேட்டபோது நிறுத்தியது 11ஆம் தடை. போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், முஸ்லிம் சிறைவாசி விடுதலைக்கான போராட்டம், பாரபட்சம் பாரபட்சம், மரோலிலும் பாரபட்சம், பாகுபாடு பாரபட்சம், விடுதலையிலும் பாகுபாடு பாரபட்சம், வழக்கிலும் பாரபட்சம், பாரபட்சம் பாரபட்சம், விசாரணையிலும் பாரபட்சம், பாரபட்சம் பாரபட்சம், தீர்ப்பிலும் பாரபட்சம், பாகுபாடு பாரபட்சம், நீதி வழங்கு நீதி வழங்கு, சிறை கைதிகளுக்கிடையே சமநீதி வழங்கு, நீதி வேண்டும் நீதி வேண்டும், முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு நீதி வேண்டும். கோவை மத்திய சிறையில முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் கடந்த 18 ஆண்டுகளுக்கு மேல இருக்காங்க. ஆனா 10 ஆண்டுகளுக்கு மேல கழிச்சவங்களை உடனடியா தமிழக அரசு விடுதலை செய்யணும். அவங்கள பொது மன்னிப்புங்கிற சலுகை இல்லாம அவங்களுக்கு சட்ட ரீதியா முழு தகுதியானவர்கள் முஸ்லிம் சிறைவாசிகள், அவர்களை உடனடியாக விடுதலை செய்யணும். اللهم صل على